5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 2000 MLD கூடுதலாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ பெருநகர சென்னை குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக அதனுடைய திட்டங்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய சேகர்பாபு பார்த்த துறையிலிருந்து கிட்டத்தட்ட சிங்கார சென்னை திட்டத்தின் கீழே இப்போது கூட இந்த நம்ம குறிப்பு புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். 500 கோடி ரூபாயில் ஒதுக்கப்பட்டிருந்து கூடுதலாக நிதி ஒதுக்கி தருகிறோம் என்று கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலம் குழாய்களை மாற்றவும், அந்த குழாய்களுக்கு புது குழாய்கள் அமைக்கவும், பாதாள சாக்கடை திட்டங்களை உண்டாக்குவதற்குரிய அந்த புதிய திட்டங்களை பெரிய குழாய்களை அமைப்பதற்கும் அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையிலே பெருவெள்ளம் வந்தபோது நீங்கள் அந்த குடிநீர் வடிகால் நம்ம சென்னை பெருநகர மெட்ரோ வாட்டர் மூலமாக இருக்கப்பட்ட மோட்டார்கள் எல்லாம் மோட்டாரே பள்ளத்தில் இருந்த காரணத்தால் அங்கே மோட்டாரும் பழுதுபட்டு தண்ணீர் உடனடியாக உறுப்பினர் குறுக்கீடு கொஞ்சம் போருங்க. இன்னும் நீங்கள் மானிய கோரிக்கை மீதே வரல. இன்றைய மானிய கோரிக்கை வராமல் நீங்கள் மற்ற விஷயம் பயனுள்ள கருத்துக்களை சொல்லிக் கொண்டு தான் வருகின்றீர்கள். ஆனால் ஏற்புடைய இன்றைய மானிய கோரிக்கை மீது சொன்னால் மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மானிய கோரிக்கை மீது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியமும் மெட்ரோ திட்டமும் நகராட்சி துறையும் 3ம் இணைந்ததுதான் இந்த துறை. நீங்கள் சொல்லிய கருத்துக்கள் நான் குறை சொல்ல 3ம் இணைந்த இந்த துறையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உயர்கல்வித்துறை துறையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அனைத்து மோட்டார்களுக்கும் புதிதாக மாற்றப்பட்டு புதிய மோட்டார்கள் அமைக்கப்பட்டு உயரமாக வைத்து வெள்ளம் வந்தாலும் அந்த தண்ணீர் இறைக்கக்கூடிய நிலையை உண்டாக்கியது மெட்ரோ திட்டம். செம்பரமாக்கம் ஏரியிலிருந்து 240 MLD தண்ணீர் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய தளபதி அவர்கள் அதை உருவாக்கி தந்தார். இப்போது 540 MLD தண்ணீர் தந்து சென்னையினுடைய குடிநீர் தேவையை 890 MLDயிலிருந்து 1300 MLD உயர்த்தி தந்ததும் திராவிட முன்னேற்ற அரசு, தளபதியினுடைய அரசு என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே குடிநீர் வழங்கல் துறை அல்லது சென்னை மெட்ரோ வாட்டர் அனைத்துமே சொன்ன நம்முடைய ஆட்சியிலே புதிதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கார். கூவத்தையும் அடையாறையும் சீர் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது கொஞ்சம் ஏற்கனவே நாங்களும் முயற்சித்து தான், கலைஞர் அவர்களும் முயற்சித்து தான் கூவத்தை சரி செய்ய வேண்டும் என்று. என்ன சங்கடம் என்று சொன்னால் சென்னையில் 540 இடங்களிலே அந்த கழிவுநீர் அங்கங்கு கலக்கிறது. அடையாறிலும் கலக்கிறது, கூவத்திலையும் கலக்கிறது. சரி, அந்த 540 இடத்துல கலக்கிற அந்த குடிநீர் திட்டம் ஒரு நாளைக்கு 1300 MLD கொடுக்கிறோம். ஒரு 100 லிட்டர் என்று சொன்னால் 5 லிட்டர் 10 லிட்டர் தான் செலவாகும். பாக்கி 90 லிட்டர் தரைக்கு கழிவதாக தான் போகும். எனவே அவ்வளவு கழிவையும் கொண்டு போய் சுத்திகரிப்பு செய்து நெசப்பாக்கத்தில் கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் 1000 MLDக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையை உருவாக்கினாலும் கூட அது இதையும் எடுத்து சென்று சுத்திகரித்து நிலத்தடி நீரை பெருக்கினால்தான் அந்த தண்ணீர் சரியாக வரும். எனவே அந்த 540 இடங்களில் இருந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் குழாய்கள் பதிக்க வேண்டும், சாலைகளை தோண்ட வேண்டும், போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது, எல்லா சிரமங்களும் இருக்கிறது. எனவே அதில் மிகப்பெரிய சவால்களே இருக்கிற காரணத்தால் தான் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் என்றால் அது கடைசியாக இறுதியாக செய்ய முடியவில்லை. எனவே எங்கெங்கே தேங்கி இருக்கிற ஆறுகளை எல்லாம் ஓட்டேரி நல்லா, விருகம்பாக்கம், வீராங்கல் ஓடை போன்ற நீர்வளத்துறையில் இருந்த ஆறுகளை மீட்டெடுத்து நம்ம அரசாங்கம் எடுத்து மாநகராட்சி எடுத்து சாலைகளை அந்த ஆறுகளை தூர்வாருகிற நிலையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து நகராட்சி துறையினுடைய பணிகள் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் எங்களுக்கு உற்ற துணையாக தலைவர் கலைஞர், ஐயா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், தளபதி தம்பி ஐயா இளவல் உதயா அவர்கள், இவர்களோடு எங்களுடைய தோழமை கட்சியை சேர்ந்தவர்களையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். இங்கே பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவினுடைய தலைவர், நம்முடைய ஜவஹர்லா பேராசிரியர் ஜவஹர்லா, STBயினுடைய முபாரக், நம்ம தமுமன் அன்சாரி போன்ற தலைவர்கள் எங்களோடு உறுதுணையாக இருந்து தேர்தலில் பணியாற்றியவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொதுவாக நகராட்சி துறையில் என்ன பணிகள் என்று சொன்னால் எல்லாம் தெரிந்ததுதான். அதிகாரிகள், எங்களிடம் இருந்த அதிகாரிகள் தான் முழுமையாக இன்றைக்கு நகராட்சி துறையிலே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் வசதிகள், மழைநீர் வடிகால் வசதிகள், கழிவுநீர் அகற்றுதல், கழிவறை வசதிகள், தார் சிமெண்ட் சாலைகள் அமைத்தல், புதிய பேருந்து நிலையங்கள், தெருவிளக்குகள், பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள், பொது சுகாதாரம், சந்தைகள் அமைத்தல், அறிவுசார் மையங்கள், நூலகங்கள் அமைத்தல், பள்ளிகள் பராமரித்தல், நீர்நிலைகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்துதல், பயோமைனிங் மூலம் தேக்க திடக்கழிவுகளை அகற்றுதல், திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு மேலாண்மை, குப்பையிலிருந்து எரிவாயு தயாரித்தல்,
தூய்மை பணியாளர்களுக்கு துணை முனைவோர்களாக மாற்றி அவர்களுக்கு அனைத்து பாதுகாப்பும் வழங்குதல், புதிய நவீன எரிவாயு தகனமடை அமைப்பது போன்ற இந்த பணிகளை தான் இந்த 5 ஆண்டுகளில் 1.25 லட்சம் ரூபாய் 1.25 லட்சம் கோடி செலவிலே செய்திருக்கிறோம். எங்களது 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்கிறோம். 10 மாநகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டன. ஏற்கனவே இருந்தது 31 நகராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டன. 7 பேரூராட்சிகள் நகராட்சிகளாகவும் 22 ஊராட்சிகள் மற்றும் 6 பேரூராட்சிகள் சேர்ந்து 6 நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டன. 29 ஊராட்சிகள் 25 பேரூராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டன. ஆக சென்னையும் சேர்த்து 25 மாநகராட்சிகள், 137 நகராட்சிகள், 487 பேரூராட்சிகள் இருந்தன. 19,054 கிலோமீட்டர் சாலை பணிகள் அமைக்கப்பட்டன. 380 குடிநீர் பணிகள் முடிக்கப்பட்டு மேலும் 1220 பணிகள் நடைபெற்று வந்தன. 2713 கிலோமீட்டர் நிலத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டன. இதில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் மட்டும் 1431 கிலோமீட்டர் ஆகும். 870 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஜெர்மன் வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு திட்டமிடப்பட்டன. 42 பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முடிக்கப்பட்டு 51 பணிகள் நடைபெற்று வந்தன. திடக்கழிவிலிருந்து 1020 உரம் தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 5 மாநகராட்சிகளில் குப்பையிலிருந்து எரிவாயு தயாரிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 7,10,000 தெரு விளக்குகள் LED விளக்குகளாக மாற்றப்பட்டன. புதிதாக 69,500 LED விளக்குகளும் 45,700 பழைய தெரு விளக்குகளையும் புதிய LED விளக்குகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டன.